ஹதர்லியத்த ரம்புகன வீதியின் லிகினியல பிரதேசத்தில் 2 லொரிகளும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் வர்த்தக நிலையம் ஒன்றில் மோதியதுடன் மண்மேட்டில் மோதுண்டுள்ளன. ஒரு லொரியில் வீட்டு உட்கூரைக்கான தகடுகள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளன. குறித்த லொரியின் சாரதி விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த மற்ற நபர் மோட்டார் வண்டியை நிறுத்தியிருந்த நபர் என போலீசார் தெரிவித்தனர். லொரியின் உதவியாளர்கள் 2 காயமடைந்த நிலையில் ஹதர்லியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முச்சக்கர வண்டி ஒன்று சுமார் 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். லிந்துல மெராயா உவ்வாகில தோட்டத்தின் மேற்பிரிவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் பின்னால் பயணித்த 3 பேர் என 4 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தின் போது அவர்கள் அனைவரும் மதுபோதையில் இருந்துள்ளதாகவும் அதிவேகத்தில் முச்சக்கர வண்டி பயணித்தமையே விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர். மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளியோயா சந்திப்பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். லொரி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதிய போது விபத்து நிகழ்ந்துள்ளது. அனுராதபுரத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற லொரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த 57 வயதுடைய குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். கந்தலாய் மணிக்கூட்டு கோபுரத்தை அண்மிய பகுதியில் இன்று அதிகாலை வேன் ஒன்று கொள்கலன் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதுண்டுள்ளன. வேனின் சாரதியும் உதவியாளரும் பலத்த காயமடைந்துள்ளனர். குறித்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இவ்வாறான வாகன விபத்துகளை தடுப்பதற்காக மக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் முழு ஊடக அனுசரணையில் டேகேயா வழித்தடங்களை பாதுகாப்பும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் 16வது கட்டம் காத்தான்குடி தேசிய பாடசாலையில் இன்று இடம்பெற்றது. அது தொடர்பிலான தகவல்களை வழங்குகின்றார் எமது விசேட பிரதிநிதி MP விஜய். இன்று 16வது டேகேஆர் வேலைத்திட்டமானது காத்தான்குடி தேசிய பாடசாலையில் நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்திற்குட்பட்ட 25 பாடசாலைகளை ஒன்றிணைத்து இன்றைய நாள் வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. காத்தான்குடி தேசிய பாடசாலையில் சுமார் 650 மாணவர்களை ஒன்றிணைத்து இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கையில் உள்ள 50,000 பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்து இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இந்த டேகேஆர் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வீதி நாடகங்களினூடாக இலங்கை போக்குவரத்து போலீசார் நாங்கள் ஒரு பாத சாரியாக எவ்வாறு பாதைகளை கடக்க வேண்டும், வாகன சாரதியாக நாங்கள் வாகனத்தை எவ்வாறு செலுத்த வேண்டும், வாகனத்தில் நாங்கள் பயணிக்கும் பொழுது என்னென்ன விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை அவர்கள் உங்களுக்காக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வினூடாக நாங்கள் வீதிகளில் எப்படி கடப்பது, பாதசாரிகள் கடவையினூடாக எப்படி கடப்பது மற்றும் பல அறிவுரைகளை பெற்றுக்கொண்டோம். மிகவும் சிறப்பான நாடகங்கள் மற்றும் எங்களுக்கு கற்பனையை ஈட்டித்தரக்கூடிய சிறப்பான அம்சங்கள் கூட காத்தான்குடி போலீசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஞாபகம் மறதி இல்லாமல் நாம் எவ்வாறு வீதியில் செல்லும் போது நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி திட்டத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்ததுக்கு நாங்கள் முதல் கண்ணும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலமாக நாங்கள் போக்குவரத்து தொடர்பான பல விடயங்களை அறிந்து கொண்டோம். பயணங்களை நெறிப்படுத்துவதற்கான பல விடயங்களையும் நிகழ்வு எங்களுக்கு கற்றுத்தந்தது. ஒவ்வொரு செய்திகளை நாங்கள் பார்வையிட தொடங்கினாலும் எந்த ஒரு செய்தியிலும் இருக்கும் முக்கியமான விடயம் வீதி விபத்து. அதிலும் பாதிக்கப்படுவது எமது பாடசாலை மாணவர்கள். இந்த நிகழ்வுகள் எங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. அது மாத்திரமின்றி இது போன்ற ஏனைய பாடசாலைகளிலும் இவ்வாறான செயற்பாடுகளை வசந்தம் குழுவினர் மட்டுமின்றி எமது அரசாங்கமும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது எனது அவா என்று கூறி, எனவே இன்றைய நாள் எங்களுடைய காத்தான்குடி தேசிய பாடசாலை மண்ணிலிருந்து இந்த நிகழ்வோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை எங்களுடைய செங்கலடி மத்திய கல்லூரியில் சந்திக்கும் வரை நன்றி.